வணக்கம், நான் உங்கள் சேயோன். இந்த காணொலியில நம்ம ராஜகேசரி புதினத்தோட 4வது பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இடம் ராஜராஜ மாராயரின் உய்யக்கொண்டான் திருமாளிகை. மாராயரை மழப்பாடியார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். பரமா, நீ உடனே தஞ்சை விட்டு கிளம்பி ஐங்கரன் கொடும்பாலூர் வந்த பிறகு எங்கெல்லாம் வந்தான் என்று விசாரித்துக் கொண்டே வந்தால் ஏதேனும் தெளிவு கிடைக்கும். அதை விடுத்து என்னை விசாரிக்கும் பேரில் உன் நேரத்தை வீணாக்குகிறாய். நீங்கள் சொல்வதும் சரிதான் மாராயரே. இப்படியெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது வீண் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். நான் இப்போதே தஞ்சை விட்டு கிளம்புகிறேன் அப்படின்னு மழப்பாடியார் சொன்னாலும் அவருக்கு தஞ்சை விட்டு கிளம்புவதில் மனமில்லை. தமக்கு தஞ்சையிலே இன்னும் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது போலும் அப்படின்னு அவர் மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தார். சரி பரமா, அப்போ நானும் அரண்மனைக்கு கிளம்புகிறேன். ஆகட்டும், நானும் புறப்படுகிறேன் மாராயரே. போவதற்கு முன் ஒரு விடயம் அப்படின்னு மழப்பாடியார் மாராயரின் காதில் ஏதோ ஒன்றை சொன்னார். பின்னர் இருவரும் அந்த இடம் விட்டு நகர்ந்தார்கள். துழாய்க்குடியிலிருந்து தஞ்சைக்கு கிளம்பிய அம்பலவாணரும் அவரது பேத்தி செங்கமலமும் என்ன செய்கிறார்கள் என்று நாம் சென்று பார்த்துவிட்டு வந்துடுவோம். அம்பலவாணரும் செங்கமலமும் ஒரு மாட்டு வண்டியில் தஞ்சையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். செங்கமலம் அம்பலவாணரிடம், தாத்தா, நாம் ஏன் இப்போது தஞ்சைக்கு போகிறோம்? யாரை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறோம், யாரிடம் நடந்த விடயத்தை சொல்ல போகிறோம் என்பது அவருக்கே தெரியாது. செய்தி தவறானவர்களிடம் சென்றால் காரியமே கெட்டுவிடும். என்ன நடக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அம்பலவாணர். தாத்தா, பதில் சொல்லுங்கள் தாத்தா. தஞ்சையில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதம்மா. அப்போ இந்த முறையும் நாம் வைத்தியர் தாத்தா வீட்டில் தான் தங்க போகிறோமா? ஆமம்மா. இதை கேட்ட செங்கமலம் அவளின் தோழிகளுடன் விளையாட போகிறோம் என்ற உற்சாகத்தில் இருந்தாள். இனி வைத்தியரின் பாடு திண்டாட்டம்தான். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டு போகும் தருணம் வைத்தியர் வீடு வந்துவிட்டது. வாருங்கள் வாருங்கள் அம்பலவாணரே, என்ன இவ்வளவு தூரம்? அது வந்து நம் கைகூல படைத்தலைவர் பயிற்சி விடயமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அதுதான். அது சரி, எந்த விதமான பயிற்சி அளிக்க வேண்டுமாம்? அட, அது கிடக்கட்டும் வைத்தியரே. உங்கள் மகன் அரிக்கண்ட தேவன் எப்படி இருக்கிறான்? அட, அதை ஏன் கேட்கிறீர்கள் அம்பலவாணரே? நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இவன் எனக்கு மகனாக வந்து வாய்த்திருக்கிறான். யார் யார் கை கால்களில் எல்லாம் விழுந்து இவனுக்கு சுந்தர சோழர் ஆதூர சாலையில் வேலை வாங்கி கொடுத்தால் அந்த பாவி 15 நாட்கள் கூட ஒழுங்காக வேலைக்கு போகவில்லை. யாரோ ராஜேந்திர ஆச்சாரியானாம், சாந்தி கூட்டில் வித்தகனாம். அவனுடன் சேர்ந்து இவனும் தினமும் கூத்தடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த புலம்பலை கேட்டுக்கொண்டே அரண்மனை செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் அம்பலவாணர். தஞ்சை உள்ளால கோட்டையை ஒட்டி அமைந்திருந்த வீர சோழ பெருவீதியில் தெரிந்த முகங்கள் எதுவும் தென்படாதா என்று பார்த்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தார் அம்பலவாணர். தஞ்சை கல்வெட்டுகளில் இந்த வீர சோழ பெருவீதியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அவரின் மாணாக்கரில் ஒருவரான அரங்கன் பொன்னடியான் வீட்டை அடைந்தார். அரங்கா, நான் ஆசான் அம்பலவாணன் கம்பனரையன் வந்திருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார். வீட்டின் உள்ளிருந்து அவர் அரங்கனின் மனைவியும் மகளும் வந்தார்கள். அரங்கன் வீட்டில் இல்லையா அம்மா? அவர் களத்திற்கு வடக்கே சென்று விட்டாரே. நீங்கள் அவரின் ஆசான் தானே? உள்ளே வாருங்கள் ஐயா. இல்லை அம்மா, எனக்கு கோட்டைக்குள் அவசர வேலை இருக்கிறது. நான் கிளம்புகிறேன். அவன் எப்போது வருவான் என்று ஏதும் தகவல் உண்டா? இப்போதுதானே ஐயா படையே கிளம்பி இருக்கிறது. ஒரு திங்களுக்கு பிறகுதான் செய்தியே வரும். அதுவரை பிடாரியாருக்கு வேண்டிக் கொண்டு முடிச்சு போட வேண்டியதுதான். எங்களின் பிழைப்பே இப்படியாகிவிட்டது. என்னடா இது, காலையில் இருந்து எங்கே சென்றாலும் யாராவது புலம்பு கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் சென்று வருகிறேன் அம்மா என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். வேறு வழியே இல்லை. பேசாமல் கோட்டை காவலரிடம் சொல்லி கோட்டை தலைவனை சந்திக்க அனுமதி பெற வேண்டியதுதான் ஒரே வழி. இப்படி அம்பலவாணர் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு வீர சோழ பெருவீதியில் நடந்து கொண்டிருந்த தருணம் தமது மாளிகையின் தோட்டத்தில் மாராயரின் ஆட்களுக்காக காத்து கொண்டிருந்தார் மழப்பாடியார். அந்த தருணத்தில் ஐங்கரனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கும்? யார் இதனை செய்திருப்பார்கள்? எத்தனை பேர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்க கூடும் என சிந்தித்துக் கொண்டிருந்தார். மழப்பாடியாருக்கு ஒரு விடயம்தான் கவலையையும் குழப்பத்தையும் கொடுத்தது. எதிரிகள் செயல்பட்ட வேகம், தற்போதைக்கு எப்படியாவது அந்த ரகசிய செய்தி மாராயரை சென்று அடையக்கூடாது என்று அவர்கள் காட்டிய முனைப்பு, கொல்லிமலைக்கு வேறு ஆட்கள் அனுப்பி மாராயர் விடயத்தை தெரிந்து கொள்ளக்கூடும் என்று தெரிந்தும் ஐங்கரன் வருவதை தடுப்பது அவசியம் என்றால் என்னவாக இருக்கக்கூடும்? கொல்லிமலை சென்று தஞ்சை திரும்ப எப்படியும் ஒரு பக்கமாவது ஆகும். அப்படியானால்
15 நாட்களுக்குள் ஏதோ ஒரு சதி செயல் தஞ்சையில் நிகழப்போகிறது. அது என்னவாக இருக்கும்? சதி செயலின் சூத்திரதாரி அநேகமாக சேர தேசத்தில் தான் இருக்க வேண்டும். அதனால்தான் எங்கோ இருக்கும் கொல்லிமழவருக்கு தெரிய வந்து மாராயருக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். சரி, அப்படியே இருப்பினும் அந்த சதி செயலானது எப்போது நிகழக்கூடும்? விழாக்களிலோ அல்லது விசேஷ நாட்களிலோ இது போன்ற விடயத்தை நிகழ்த்தினால்தான் அதனுடைய பாதிப்பும் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அப்படி என்ன திருவிழா வரப்போகிறது, அதுவும் 15 நாட்களுக்குள்? அட ஆமாம், இன்னும் 6 நாட்களில் ஐப்பசி மாத சதய விழா வருகிறதே. ஆனால் அன்று அரசரை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு காவல்கள் அதிகமாக இருக்குமே. அது முடிந்ததும் 4-5 நாட்களில் வரும் கர்பலி. ஆனால் அதில் அரச குடும்பத்தினர் மட்டுமே இருப்பார்களே. ஒருவேளை அவர்களது குறி ராஜராஜராக இல்லை என்றால் அவரது மகன் மதுராந்தகனா, இல்லை அவரின் மனைவியர்களா, அல்லது அவரின் அக்கன் குந்தவை பிராட்டியாரா? யாராக இருக்கக்கூடும்? மழப்பாடியாருக்கு மனதுக்குள் அவர்களது இலக்கு ராஜராஜராக இருக்கக்கூடும் என்று தோன்றியது. தட்சிண மேருவென்ற பிரம்மாண்டமான கோவிலை கட்டி கொண்டிருக்கும் சிவபாத சேகரனை நீங்கள் தான் காத்திருள வேண்டும் என்று அவரின் குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டார். பதில் கூறுவது போல் மழப்பாடியாருக்கு மானசீகமாக வானில் இருந்து தந்தோம் என்று ஒரு அசரீரி கேட்டது. இனி அடுத்த கட்டம் என்ன நிகழவிருக்குன்னு நாம் அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.